ராமசாமி, கந்தசாமி, நீங்க நாங்க எல்லாம் போயிருக்கோம். மொழி இருக்கணும். ஹிந்தி கற்றுக்க நிறைய நாலேஜ் வளரும், வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கலான்றாங்க. நார்த்தில் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். ஏன் இங்கே 1 கோடி பேர் இங்கே வராங்க? கல்விக்கு ஏன் நிதி கொடுக்க மாட்டீங்க? நீ ஹிந்தி அப்போ இதில் என்ன தெரியுது? பொலிட்டிக்ஸ் தானே அது. வள்ளுவர் பேர் சொன்னால் மட்டும் போதுமா? இங்கிலீஷில் பேசுனா இல்லை ஹிந்தியில் பேசுனா நான் டைரெக்டாக மேலேருந்து வந்த மாதிரியும், நீங்கள் தமிழில் பேசுனா நீங்கள் இங்கே இருக்கா தமிழ் உங்களுக்கு இங்கிலீஷ் தரலையா? அது வந்து மைண்ட் செட்டப். ஹிந்தி பேசுறதுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு இருக்கு, பஞ்சாபிக்கு பஞ்சாப், குஜராத்தி குஜராத், மகாராஷ்டிரக்கு மகாராஷ்டிரா இருக்கு. ஹிந்திக்கு அவங்க ஸ்டேட் எங்க இருக்கு? 12 உயிரெழுத்து 18 மைய எழுத்து உயிர் 216. இது வந்து உலகத்தில் இத்தனை எழுத்து யாருக்கிட்டே கிடையாது. அயல் நாட்டு மொழியை கத்துக்கிறீங்க, இங்க இந்தியாவோட மொழி எல்லாம் இந்தியாவுக்கு அப்புறம் போனா அதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்தியாவுக்கு வெளியில போயாச்சுன்னா ஹிந்தி யாருக்கு தெரியும்? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்க எத்தனை லாங்குவேஜ் சார் பேசுவீங்க? முதல்ல நான் வந்து 3 லாங்குவேஜ் பேசுவேன். 3 லாங்குவேஜ் அது பேசுறது. ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், பஞ்சாபி 4 லாங்குவேஜ் பேசுவேன். 4 லாங்குவேஜ் பேசுவேன். ஆமா. இப்ப பொதுவா மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு உங்களுக்கு, ஹிந்தி கத்துக்குங்க அப்படின்றாங்க. நம்ம இது இருக்கு இல்லையா, நேஷனல் இந்த பிரகாரம், இந்த நேஷனல் பாலிசி இது சட்டம் பிரகாரம் ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து அந்த ஸ்டேட்டோட இது தமிழ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். அதுக்கு 2வது வந்துனாக்கா இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ். 3வது இதுனாக்கா அதாவது வந்து நமக்கு இப்போ சப்போ நான் வந்து இப்போ டெல்லியில் போய் வாழ போகிறேன், அடுத்தது இங்கே நான் இருக்க போகிறதே இல்லை. ஹிந்தி ஆப்ஷனல் தான் அது. நான் ஹிந்தி எடுக்கலாம், பஞ்சாபி எடுக்கலாம், வேற எந்த மொழி இருக்க நம்ம சைனீஸ் எடுத்துக்கலாம், என்ன ஒன்று எடுத்துக்கலாம். அது நம்ம ரைட்ஸ். பட் நீ கட்டாயமாக நீ படிச்சு தான் ஆகணும்னாக்கா அது தவறு. அது ஒன்று எதுக்கு, அதாவது எல்லாருமே என்ன ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி படி சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், தமிழ் படிக்கணும்னு சொல்றோம். ஆனா நம்ம பண்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஏன்னாக்கா இங்கே வந்து இத்தனை காலேஜ் எல்லாம் இருக்கு. யாரு இது? எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, இல்லைன்னாங்க பொலிட்டிஷியன் இருக்கிறாங்க. அவங்க காலேஜ்ல இல்லை அவங்க ஸ்கூல்ல அதான் இந்த சட்டத்தை இந்த வச்சிருக்காங்களா? கிடையாது. அதான் வந்து அவங்க என்ன ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து தமிழ்ல பேசினா உங்க பெனால்ட்டி, ஃபைன் கட்டணும். அப்படி நிறைய ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடுல இப்படி பண்ணியாச்சுன்னாக்கா, வெளி ஊர்ல ஒரு பண்றாங்கன்னா அது வேற விஷயம். அதாவது இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு பேசுனீங்கன்னாக்கா தவறு. தமிழ்நாட்டுல இருந்துட்டு அது சொல்லக்கூடாது இல்லையா? அது யாரோட கரெக்ஷன்? யார்? இப்போ நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். ஆனா நீங்க தமிழ்ல பேசக்கூடாது. நிறைய இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து அந்த தமிழ் சப்ஜெக்டே கிடையாது. ஸோ வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராப்ளம். அது என்ன, நாளைக்கு மொழி இல்லைன்னாக்கா என்ன? ஸோ அவங்க வந்து ஹிந்தி, அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி படி, நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் படி. இந்த கரெக்ஷன் என்ன இருக்கு? ஏன்னா நம்ம வந்து ஒழுங்கா வந்து நம்ம ஏன் ஹிந்தி படிக்கணும், ஏன் தமிழ் படிக்கணும்? நம்ம என்ன பண்ணோம், பசங்களுக்கு இல்லைனாக்க இது இந்த சோஷியல் மூலமா சொல்லி கொடுக்கணும். ஏன்னாக்கா தமிழோட சிறப்பு என்ன, ஹிந்தியோட இது எந்த மொழிக்கு குறைய சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் வந்து இது எங்க இஷ்டம். நான் ஹிந்தி அதாவது ஹிந்தி படிக்க போறேன்னா இல்லையா, அது நம்ம இஷ்டம். பாரதியார் 13 மொழி கத்துக்கினார். 13 மொழி கத்துக்கினா பரம் சொல்றாரு, யாமறிந்த மொழிங்கள் தமிழ் மொழி போல இனதான் எதுவும் காணும். அவர் இவர் மொழி கத்துக்கின பிறகு பேசுறேன். அடுத்த மொழி குறை சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. நான் சொன்ன ஒரு வைங்க, இந்த பக்கம் ஒரு ஹிந்தியில இருக்க புக்கு வைங்க, நூலுங்க எல்லாம் வைங்க, பக்கத்துல வேற மொழி இருக்கு, எந்த மொழி இந்த பக்கம் தமிழ் வைங்க. தமிழ்ல மட்டும்தான் லட்சக்கணக்கான நூல் இருக்கு. நீங்க அப்படியே அடுக்குனீங்கன்னாக்கா ஒரு இதுவெல்லாம் கம்மியாத இவ்வளவு நூல்ஸ் எங்கேயுமே கிடையாது. இதே வந்து நீ தமிழ் நூல்ஸ் இவ்வளவு நூல்ஸ் நம்மகிட்ட புக்கு மேலே அடுக்குனீங்கனாக்கா ஒரு பீரியட்ல வானமே தெரியாது, புக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னாக்கா இவ்வளவு ஆழ்த்துல இருந்து வந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று வந்து என்னன்னாக்கா ஒரு 2 மாசத்துல இது புக் வரும் இல்லையா, தமிழ் கத்துக்கலாம். அதுல யாருனாலும் கத்துக்க முடியாது. ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. இது பேர் ஆதாசா. இதுக்கு நம்மளுக்கு உலகத்துல எத்தனை எழுத்து இருக்கு உலகத்துல, நான் இந்தியா பத்தி பேசல, உலகத்துல 247 எழுத்து வச்சிருக்கோம். 12 உயிர் எழுத்து
மைய 18 மைய எழுத்து உயிர் மையத்து 216. இது வந்து உலகத்தில் இத்தனை எழுத்து யாருக்கிட்டே கிடையாது. ஸோ அதுல என்ன ஆகுது, நம்ம அப்பதான் கரெக்டா பேச முடியும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்தியா அப்படின்றது ஒரு நாடு. கரெக்ட். இப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், இப்ப நான் வந்து ஒரு பஞ்சாப் போறேன், இல்ல வந்து ஊபி உத்தரப்பிரதேசம் போறேன் அப்படின்னா ஹிந்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் காமனா உரையாடலாம்ல, அதை ஏன் நீங்க கத்துக்க மாட்டேன்றீங்க? ஹிந்தி அதான் சொன்ன திருப்பி அவ்வளவு ஹிந்தி கத்துனாது எங்க இஷ்டம், அது அவங்க சொல்றதுக்கு யாரு? இந்த சட்டப்பிரகாரம் அதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் படிச்சுதான் ஆகணும், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். தேர்டு வந்து ஆப்ஷனல் தான். நீ கட்டாயமா இல்ல நீங்க படினாக்க சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க இந்த சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, அந்த இது கிடையாது. அவங்க சொல்லவே இல்லையே. யார் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீ ஹிந்தி வந்து 3வது லாங்குவேஜ் பண்ணுனாக்கா அவங்க தானே சொல்றாங்க 3வது லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சுதான் ஆகணும். நாளைக்கு வந்து நீங்க வேஷ்டி கட்டக்கூடாது, பேண்ட் தான் போடணும்னாக்கா இப்படி பண்ணா என்ன ஆகும்? அவங்க வந்து இது வந்து இதுவே கிடையாது. அவங்க வந்து என்னன்னாக்கா சொல்லலாம் நீங்க ஹிந்தி படிச்சா நல்லா, அதோட விட்டுட்டா பரவாயில்ல, நீ படிச்சுதான் ஆகணும். இது வந்து இந்த இது வந்து அங்க நடந்தது இல்லையா, காசி தமிழ் சங்கம். அங்க என்ன பண்ணாங்க, தேவேந்திர பிரசாந்த் என்ன பண்ணிருக்கிறாரு, தமிழுக்கு அந்த கேள்வி இதுல மீடியாக்கார கேட்கும் போது நீங்க ஏன் வந்து தமிழ் நம்ம இதுக்கு எஜுகேஷனுக்கு கல்விக்கு வந்து நீதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொன்னா 3 பாலிசி அதாவது ஹிந்தி அகேன்ஸ்டா இருக்கிறாங்க, அவங்க வந்து நாங்க இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ இது ஒன்று அவங்கள ஹிந்தி வந்து அதை கம்பேர் பண்றாங்க. ஹிந்தி பாஜக மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஹிந்தி வந்து கத்துக்குங்கன்னு வந்து கட்டாயமே படுத்தல, 3வது லாங்குவேஜ் அவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை படிங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து எதுக்கு அப்புறம் 3 லாங்குவேஜ், அது ஏற்கனவே இருக்கு. 3 லாங்குவேஜ் 3வது லாங்குவேஜ் கம்பல்சரி கிடையாது. அவங்க நம்ம அந்த இது பிரகாரம் என்ன இருக்கு, நம்ம நேஷனல் எஜுகேஷன் இது பிரகாரம் என்ன இருக்கு, 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல் தான். இஷ்டப்பட்டா நான் கத்துவேன், இல்லைனாக்கா எனக்கு இல்லைன்னா ஹிந்தி வேண்டாம், எனக்கு வேற லாங்குவேஜ் அது அதுதான் இருக்கு. அது நீ 3வது லாங்குவேஜ் ஏன் தேவையில்லையே, நமக்கு 2 இதுவே ஆக்சுவலி போதும். 3வது தமிழ் இங்கிலீஷே போதுன்றீங்களா? அது தமிழ் அதான் ஃபர்ஸ்ட். அதான் சொல்றேன் திருப்பி நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க எத்தனை மொழி நம்ம கத்துக்கலாம். ஏன் நம்ம இப்ப புதுசா வரங்க பசங்களுக்கு இந்த 2 மொழி போதும் நான் அவங்க நினைக்கிறாங்க. 3வது மொழிக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், எது இந்த இதுவே போதும். அவங்க என்ன சொன்னாங்க, ஹிந்தி படிச்சாச்சுனாக்கா நேஷனல் இதுல பண்றோம். அவங்க ஹிந்தி பேசுறதுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கு, 2 ஸ்டேட் தான் ஹிந்தி இருக்கு, மீது அவங்கவுங்க மொழி இருக்கான். பெருசா நிறைய வந்து சும்மா சொல்றான். ஆனா தமிழ் பேசுறவங்க எத்தனை இது இருக்கு, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அங்க அபிஷியல் லாங்குவேஜ். இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு இருக்கு. இன்னும் பார்த்தா நேஷனல் தமிழ்நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் எழுதியிருக்கணும். நம்ம ஒன்றும் பண்ணவே இல்லையே. நம்ம இத்தனை எம்பிஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், இது பண்றோம். அவங்க எப்படி என்ன சொல்றாங்க, நான் கல்விக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம். சரி, இப்ப நாங்க ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம் சொன்னாங்க, அது தவிர அதுல நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க வந்து 1960ல இருந்து ஒரே ஃபார்முலால தான் இருக்கீங்க, இதுதான் வேணும் அப்படின்னு அடமண்டா இருக்கீங்க அப்படின்றாங்க. அதாவது அடம் கிடையாது, மொழி போயிடுச்சுன்னா அதான் சொன்னேன். நம்ம தான் சொன்ன மொழி வந்து அதான் சொன்னேன். ஹிந்திக்கு அவங்க ஸ்டேட் எங்க இருக்கு, ஹிந்திக்காரர் எங்க ஸ்டேட் இருக்கு. நான் தமிழ் நான் வந்து இப்போ இதுல தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு இருக்கு, பஞ்சாபிக்கு பஞ்சாப், குஜராத்தி குஜராத், மகாராஷ்டிருக்கு மகாராஷ்டிரா இருக்கு. ஹிந்தி ஸ்டேட் எங்க இருக்கு? ஹிந்தி ஸ்டேட்டே கிடையாது. அவங்க இன்னத்தே எங்கேயுமே இல்லையே. ஆனா வந்து நான் அவங்களுக்கு இது பண்றேன்னாக்கா எதுக்கு இல்ல, அவங்க கேட்கிற கேள்வி சிம்பிள் தான் சார். நீங்க வந்து ஆங்கிலம் எது கத்துக்கிறீங்க, ஆங்கிலம் எது கத்துக்கிறீங்க? ஆமா, அது வந்து நம்ம போய் பேசுறது. அதே மாதிரி ஹிந்தியை கத்துட்டு போங்க, அயல் நாட்டு மொழியை கத்துக்கிறீங்க, இங்க இந்தியாவோட மொழி எல்லாம் இந்தியாவுக்கு அப்புறம் போனா அதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்தியாவுக்கு வெளியில போயாச்சுன்னா ஹிந்தி யாருக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அதான் சார் லோக்கல் லாங்குவேஜ். இங்க தமிழ் இருந்தாலும் சரி, பஞ்சாப்ல இருந்தாக்கா பஞ்சாபி, வேற எங்க இருந்தாக்கா அவங்க லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் வந்துச்சா. அப்புறம் வந்து 2 லாங்குவேஜ் நம்ம வெளிக்கு இதுக்கு தனித்தனி ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன கன்ஃபியூஷன், ஹிந்தி படிச்சுதான் ஆகணும்னாக்கா கிடையாது. நான் சொன்னேன், அது இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க வந்து சொல்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ஹிந்திக்கு இது பண்ணி எனக்கு ரைட்டு. நான் தான் சொல்றேன், நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் பசங்களுக்கு என்ன சொல்லணும். ஏன்ப்பா தமிழ்ல கூட பேசுங்க. தமிழ் வந்து தமிழ் மொழி இருக்கு இல்லையா, இது வந்து தெய்வம். இது வந்து நம்ம சொல்லணும். நம்ம இதுல நம்ம வெறும் மொட்டையா வந்து தமிழ் படி அவங்க ஹிந்தி படி போய் பண்ணி அப்படி பேசக்கூடாது. அப்ப தமிழுக்கு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம். ஆனா தமிழ்ல நீங்க படிச்சனாக்க தமிழ் வந்து தமிழ் மொழி உலகத்திலே முதலா பேசின மொழி. தமிழ் மொழி தெய்வம் பேசின மொழி. தமிழ் மொழி ஒரு எனிம் மொழி. தமிழ் மொழி ஒரு காதல் மொழி. தமிழ் மொழி அதாவது 3 லட்சம் வார்த்தைகள மொழி. தமிழ் மொழி என்னன்னாக்கா தமிழ் மொழி வந்து கவிஞரோட மொழி.
அதாவது 1,00,000 கவிஞரோட மொழி வந்து தமிழ். கீழே தோண்டினா மொழி தான் கிடைக்குது. தண்ணி மட்டம் கீழே போயிடுச்சு, கீழடி மொழி மேலே வந்து இருக்கு அது. ஸோ அங்கே எந்த ஒரு ஆண்டோன சிம்பிள் கிடையாது, அவங்க இது கிடையாது, மொழி தான் கிடைக்குது. ஸோ இவ்வளோ பெருமை இருக்கு. இது வந்து அதுதான் ஏன் சொல்றாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல வானோட முன் தோன்றி மூத்த கொடின தமிழ் சும்மா சொல்றேன் இருக்கு. அதுதான் இங்க யாருமே தமிழோட பெருமையோ இல்ல தமிழ் மொழியோட இதையும் யாருமே வந்து இங்க சிறுமைப்படுத்தல. ஆமா, நீங்க கூடுதலா ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்றாங்க. அதுதான் வேண்டாம்னு கொண்டு சொல்றோம். வருவாங்கன்றீங்களா? ஹிந்தி கொண்டு வருவாங்க. அதான் இப்ப இது 3 லாங்குவேஜ் என்னன்னாங்க, அது ஏற்கனவே தான் இருக்கே. அதான் நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம இது பிரகாரம் சட்ட பிரகாரம் வந்து 3வது ஆப்ஷனல், ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்னன்னா எனக்கு தேவைன்னா நான் கண்டிப்பா படிப்பேன், இன்னும் 2 கூட படிப்பேன். நான் தென்னிந்திய மாநிலங்கள்ல ஆமா அதிகமா ஹிந்தி படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிகமா ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்ப ஹிந்தி வந்து இங்க எல்லாத்துக்கும் கத்து கொடுத்தா என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறேன். நான் சிக்கல் நம்ம இஷ்டதாங்க, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். நான் படிக்கக்கூடாதுன்னு திருப்பி சொல்றேன், படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. நம்ம தமிழோட அருமை தான் இதுல நம்ம பேசுறேன்னாக்கா தமிழ் அருமை சொல்லணும். தமிழ் அதான் சொல்ல, இதோட தமிழுக்கு இவ்வளவு அருமை இருக்கு. அப்புறம் நம்ம என்னன்னாக்கா அது வந்து எப்படின்னா, அதாவது நம்ம பேசுனது என்னன்னாக்கா தமிழ்ல தான் அதை பேசுன மாதிரி எந்த மொழியில நமக்கு எத்தனை எழுத்து 247 எழுத்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு கீழே கேமர் மொழின்னு 74 எழுத்து இருக்கு. அதுக்கு இல்ல ஹிந்தி 52 எழுத்து இருக்கு. நம்ம தான் பெரிய சொத்து. நமக்கு என்ன தெரியுமா, 247 எழுத்து வச்சுதான் நம்ம கரெக்டா பேச முடியும். எப்பவுமே எந்த மொழியில பேசுன மாதிரி எழுத முடியாது, எழுதுற மாதிரி பேச முடியாது. உலகத்துல தமிழ்ல மட்டும்தான் எழுதுற மாதிரி பேச முடியும், பேசுற மாதிரி எழுத முடியும். அதுக்கு என்ன சொல்ல, மயங்கா மருவின் எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. அதுலதான் இது பண்ணிடும். ஸோ இது வந்து நம்மளோட பெருமை தானே, நம்ம மொழிக்கு ஒரு அவ்வளோ பெருமை இருக்கு இல்லையா. இது நம்ம அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ் ஆன்டி அங்கல்னா எல்லாம் மொழி போய், தமிழ் எப்படி எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு உறவுமுறைகளுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒரு பேர் இருக்கு. இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லுவாங்க. நார்த்து சவுத்துனா அப்ப நார்த்து இப்படி போங்கப்பா, சவுத்து இப்படிதான் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துரும். ஆனா தமிழ் என்ன, அது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. கரெக்ட். வடக்குன்னா வடை, அந்த பக்கம் வடை மரம் நிறைய இருக்கும், அந்த பக்கம் போகும். வடை மரம்னா ஆலமரம். தெற்குன்னா தென்னை மரம் நிறைய இருக்கும். ஸோ வந்து மிஸ் ஆகுது சான்ஸே கிடையாது. கிழக்கு சைடு போங்கன்னா கீழ் சைடு போங்க, இல்லைன்னா கடல் சைடு போங்க, மேற்குனாக்கா மேல் சைடு போங்க. ஸோ தமிழ்ல வந்து ஒரு எழுத்துக்கு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் இல்லாம தமிழ் கிடையாது. இப்ப நீங்க இவ்வளவு தமிழ் பத்தி பேசுறீங்க, தமிழ் ஆர்வமா இருக்கீங்க. அதே தானே மோடி அதே ஆர்வமா தான் இருக்கிறாரு. போற எல்லா இடத்துலயும் தமிழை பத்தி பெருமையா தானே பேசுறாரு. அதான் சொன்னேன், பேசுறது ஒண்ணு பண்றது ஒண்ணு. நான் இங்கே சொல்றேன், நம்ம மோதிக்கிட்டே போக வேண்டாம், நம்மளுக்கு உள்ள இங்கே ஒற்றுமை கிடையாது. எல்லா நாசம் பொலிட்டீஷியன் வந்து ஏன் வந்து எப்படி சொல்றாங்க, வந்து ஒரு ஸ்கூல்ல தமிழ் படிக்காதீங்க ஏன் சொல்றாங்க? ஏங்க எங்க தமிழ் மொழி, தமிழை நீங்க பேசுனா அபராதம். ஏன் தமிழ் தாய்மொழி, நம்மளோட மொழி அது. நானே பேசணும், அபராதம் கட்டணுமா நானு? இது யாரு தவறு? இப்ப ஹிந்தி நான் கத்துக்கிறனால என்னோட தாய்மொழியான தமிழை நான் எப்படி மறப்பேன்? இல்ல தாய்மொழி தமிழ் எப்படி அது வந்து நீங்க பேசவே மாட்டிருக்கீங்க. நீங்க அதான் சொன்ன, தமிழ் தாய்மை பேசுறோம், நீங்க பேசவே மாட்டிருக்கீங்க. இப்ப நீங்க ஹிந்தியும் நல்லா சரளமா பேசுவேன்னு சொல்றீங்க. அதாவது நான் வந்து ஒரு ஆளுத சொல்லக்கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையும் காமனா பேசுறோம். நான் பிறந்தது வளர்ந்து எல்லாம் இங்கேதான், எல்லாம் நான் இங்கதான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதாவது நம்மளோட அருமை தர, அதான் சொன்னேன், நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சது அதாவது பாரதியார் மாதிரி நான் வந்து அதாவது முதல்ல தரல தமிழ் நான் தமிழ்ல பேச நமக்கு தெரியாது. ஸ்கூல்ல நான் தமிழ் படிக்கல, ஹிந்தி தான் படிச்சேன். நமக்கு தர. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது தேவையில்லை, அதோட அருமை தெரிஞ்சது. அதோட அருமை தெரிஞ்சு போச்சு. ஏன் இதுதான் பேசணும்? ஹிந்தியில எழுத்து எத்தனை 52 எழுத்து இருக்கு, அதுல 247 எழுத்து இருக்கு. எழுத்து வச்சுதான் நம்ம இருக்கு. இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு? இங்கிலீஷ், ஜெர்மன், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் 26 எழுத்து தான் இருக்கு. 26ல வந்து 5 சைலண்ட், AEIOU, அது சைலண்ட். 20 வவல்ஸ். 21ல நீங்க என்னதாங்க நீங்க பேசுவீங்க? அரைக்கும் அதாவது வந்து எல்லா ஆண்டி ஆங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஏன்னா சில ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாதான். இப்போ என்ன, நான் ஒருத்தர் வரேன்னு என்ன சொல்றாங்க, கமிங். நானும் வரலங்க, நாய் வந்துட்டார், அதுவும் கம்மிங் தான். இதே வந்து நானும் வரல, கவர்னர் வராரு, அதுவும் கம்மிங் தான்.
ஆனா தமிழ்ல எப்படி இருக்கு? ஒரு ஆண் வரார் வருகிறான், ஒரு பெண் வரார் வருகிறாள். இதே வந்து ஒரு நாய் வருது வருகிறது. இதே வந்து நிறைய நாய் சேர்ந்து வராங்க வருகின்றன். இதுல வந்து ஒரு மதிப்புக்குரியவர் வரா வருகிறார். இதுவே வந்து நிறைய பேர் சேர்ந்து வராங்க வருகின்றன். அது வருதா இல்லையா? இப்ப இது வந்து தமிழோட சிறப்பு தானா? அதுக்கு தான் சொல்ல தமிழ் படிங்க. அதுக்கு தான் நான் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப சார், இப்ப நீங்க இவ்வளவு அருமைகள் சொல்றீங்க. அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல 3 லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க. ஒன்னு தமிழ் கத்துக்கிறாங்க, ஆங்கிலம் கத்துக்கிறாங்க, பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், அதனால அவங்களுக்கு என்ன வேணுமோ கத்துக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில 2 லாங்குவேஜ் மட்டும் தான், இருமொழி கொள்கை மட்டும் தான் இருக்கு. தமிழ், ஆங்கிலம் மட்டும் தான் கத்துக்கிறாங்க. அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தான் வஞ்சிக்கப்படுறாங்க. படிச்சு முடிச்சோன்னே அவங்க வந்து வெளியே நார்த் இந்தியனுக்கு வேலைக்கு போறாங்க, நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது வந்து அரசியல் சூழ்ச்சி நடக்குது இங்க அப்படின்றாரு. ஆமா, அரசியல் சூழ்ச்சி அது நடக்குது. நான் சொன்னேன், அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆபீசர், நல்ல ஆபீசர். ஆனா வள்ளுவர் என்ன 40, 41, 47 அதிகாரம், நமக்கு 133 அதிகாரம் இருக்கு இல்லையா? அதுல வந்து கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவு உடைமை. அவரு நல்ல ஆபீசர், ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. ரொம்ப சச்சனம். அவருக்கு வந்து அதாவது படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு இல்லைன்றீங்க? அண்ணாமலைக்கு. ஏன்னா படிச்சிருக்காரு, நல்ல ஆபீஸ், ஐபிஎஸ் ஆபீசர். அவர் வந்து அதுதான் வள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, 40, 41, 42 4 இருக்கு. கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவு உடைமை. ஏன்னா பக்கத்துல வச்சிருக்காரு. படிச்சனால என்ன ஆகும், படிக்காததுல என்ன சிறப்பு என்ன இருக்கு? அறிவு வேற. அறிவுக்கு படிப்புக்கு வள்ளுவர் வந்து அப்போ சொல்லிட்டாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கேட்கிறாருனாக்கா, நான் சொல்றேன் நம்மளுக்குள்ள இங்க பிரச்சனை இருக்கு. நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து தமிழ் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், தமிழ் படிக்கக்கூடாது சொல்றோம். ஹிந்தி படிக்கணும், எத்தனை மொழி கத்துக்கணும், அது தப்பே கிடையாது. ஆனா திரிக்க கூடாதுன்றீங்க. திரிக்கூடாது, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் திருப்பி நான் ஒரு வாட்டி நிறைய சொல்றேன், நான் வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லல, நம்ம திரிக்கூடாது. கம்பல்சரி ஹிந்தி படிச்சுதான் ஆகணும். ஹிந்தி படிச்சா கட்டாயமா திணிக்கிறதுனால என்ன சார் ஆகும்? நான் தமிழ் மொழி போயிடும். மொழி நீங்க எந்த மொழி நீங்க பேசுறீங்க? இப்போ ஹீப்ரு மொழி இருக்கு இல்லையா? ஹீப்ரு மொழி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியாது? ஹீப்ரு மொழி போயிடுச்சு. யார்? இயேசுநாதன் பேசுற மொழி அது. ஹீப்ரு மொழி பேசுறதுக்கு ஆளு கிடையாது. நம்ம இங்க இருந்தா நமக்கு எப்படின்னாக்கா, நம்ம இங்க வரும்போது நம்ம மொழி எல்லாம் நம்ம அழிக்கூடாது. எந்த பொருள் வந்து நான் தயார் பண்ணல, மொழி இயற்கை நான் தயார் பண்ணல. நம்ம கையில நம்ம இங்க வரும்போது கையோட இருந்தது, அப்படியே அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கணும். நாங்க வரலாறு எழுத முடியும், நம்மளோட வரலாறு அழிக்கக்கூடாது. காலம் மாறுதுல்ல சார்? இப்ப காலம் மாறுதாக்க, மொழி இல்லாம போயிடுச்சுனாக்கா நாளைக்கு மொழி முக்கியமா. நீங்க நாங்க அவரு இருக்க போறதே இல்ல, யாரு இருக்க போறா? மொழி இருக்கணும். அதுக்குதான் உரிமை முதல்ல கொடுக்கும். ஆனா வாழ்றதுக்கு இன்னொரு மொழிக்கு தேவை இல்ல. கத்துக்கு நான் தான் சொன்னேன், திருப்பி கத்து கம்பல்சரி பண்ண திருப்பி சொல்றேன், நீ கட்டாயமா இந்த மொழி நீ படிச்சுதான் ஆகணும். அது தவறு. எங்க இஷ்டங்க. அது நான் ஹிந்தி கத்துக்கிட்டா நிறைய நாலேஜ் வளரும், வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கலான்றாங்க. சரி, இப்போ ஏன் நார்த்ல வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும், ஏன் இங்க 1 கோடி பேர் இங்க வராங்க? வேலைக்கு தானே வராங்க. அப்புறம் ஏன் வராங்க? அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், அழகா ஹிந்தி பேசுறாங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து சின்ன கடையில இருந்து பெரிய பெரிய கடை வேணும், அவங்க தான் வராங்க. ஏன் வராங்க? அப்புறம் 1 கோடி பேர் வந்து இங்க வந்திருக்காங்க, ஏன்? அதுவும் இருக்கு இல்லையா? சோ ஹிந்தி படிச்சா நான் ஹிந்தி இங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இங்க ஐஏஎஸ் கேடர்ல இருக்காரு. இன்கேஸ் அவருக்கு டெல்லியில இது மாறுதல் கிடைக்குது, மகாராஷ்டிரால கிடைக்குது அப்படின்னா அவர் அங்க போய் கஷ்டப்படுறாருல, அங்க ஸ்கூல்லயே கத்துக்கிட்டாங்கன்னா அது ஈஸியா இல்ல. அத கஷ்டப்பட்டா அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டா அப்படி எல்லாம் கிடையாது. எந்த மொழி இப்ப நாங்கெல்லாம் மொழி கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டோமோ அப்படி எல்லாம் கிடையாது. அது சில நேரம் ஏன்னா டக்குன்னு அங்க போனோன்னு யாரு அவங்க வந்து இங்க எப்படி ஹிந்தி கத்துக்கிறாங்க? அவங்க சாரி தமிழ் கத்துறான், பேச வேற ஒண்ணு. இவங்க அங்கே போயிடுச்சு கத்துவங்க. அதுல என்ன இருக்கு? வேலை இங்கே இருக்கா அங்கே இருக்கா? வாரியார் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு வந்து கல்வி சேர்ந்த தமிழ்நாடு, அறிவு அவ்வளவு அறிவாளி இங்கே தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறாங்க, நார்த்ல எல்லாம் கிடையாது. அதுக்கு நான் ஹிந்தி பேசாச்சுன்னாக்கா அவ்வளோக்கும் இவ்வளவு கிடைக்கணும் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன ஹிந்தியில 52 எழுத்து தான் இருக்கு, சான்ஸ்கிருத் 44 எழுத்து தான் இருக்கு. ஹிந்தியில கூட ஒரு இங்கிலீஷ்ல 26 இருக்கு, அதுல டபுளா இருக்கு, 52 இருக்கு. அவளுக்கு எக்யூரேட்டா பேச முடியாது. தமிழ்ல மட்டும் தான் கரெக்டா பேச முடியும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும். இது நம்ம பசங்களுக்கு சொல்லியாப்பா இதெல்லாம் இருக்கு. தமிழ்ல நீ பேசினா இப்படி இருக்கு, ஹிந்தியில கரெக்டா நீ பேசணும்னாக்கா தமிழ் இப்படிதான் பேச முடியும். இதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு உமன் இருக்கு, உமனுக்கு என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல உமன், ஹிந்தியில அவுரத்னு சொல்லுவோம், தமிழ்ல
பிதை இளம்பெண்கள் இருக்காங்க. பிதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவி பேர் இளன் பெண் இவ்வளவு வருது இல்லையா? எங்க இருக்கு உலகத்திலே சொல்லலாம், எது வேற எந்த மொழி சொல்லு. கம்பன், திருவள்ளுவர், சேக்கித்தார், விருவாமுனிவர், தாயுமான வள்ளலார், உமர் புலவர், பட்டுக்கோட்டையார், இளங்கோயார், பாரதியார், பாரதிதாசன், இத்தனை பேர் இருக்கிறாங்க. ரவீந்திரநாத் டாகூருக்கு இலக்கிய அவங்களுடைய பங்காளி எழுத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. தமிழானுக்கு பாரதியாருக்கு என்ன தமிழ் தெரியாதா? அவனுக்கு ஏன் நோபல் பிரைஸ் கொடுக்கல? சர் சி வி ராமன், சுப்பிரமணிய சந்திரசேகர், வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருக்கு வந்து தமிழ் இலக்கியம் வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? இதுதான் பொலிட்டிஷியன், இதுதான் பாலிடிக்ஸ். அப்ப இங்க தமிழ்நாட்டுல இப்ப கடைபிடிச்சிட்டு இருக்க அந்த இருமொழி கொள்கை, தமிழும் ஆங்கிலமும் நல்லா கத்துக்கோங்க, ஸ்ட்ராங்கா கத்துக்கோங்க அப்படின்னு இருக்கிறது சரின்றீங்க. அது சரிதாமா. அப்புறம் வந்து மூணாவது எங்க இஷ்டங்க அது சரி, இது சரி, அது கத்துக்கணும். ஹிந்தி நான் திரும்பி கத்துக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீ கத்துக்க போறாரு. உங்க அப்படி என்ன சைனீஸ் கத்துக்கிறேன், சைனீஸ் கத்துக்க, அது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நான் பேசிக் தமிழ் தாய்மொழி வந்துச்சு. இதுக்கு நிறைய ஸ்கூல்ல இல்லையே. இருக்கிறவங்க கத்துக்குவாங்க சார். யாரு 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 பணம் இருக்கிறவங்க ஆமா போய் கத்துக்குவாங்க, ஜாப்பனீஸோ இல்ல ஹிந்தியோ கத்துக்குவாங்க. பணம் இல்லாதவங்க அப்படி பணம் இல்லாதவங்க அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப அவரு அண்ணாமலை பேசுறப்ப அவர் சொல்றது ஒண்ணு, இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி வந்து சொல்லி தரப்ப அதே பண்ணிதான் நீட்டுக்கு பிரச்சனை பண்ணீங்க. அதுக்கு இப்ப நீட்டுக்கு என்ன ஆச்சு? அது பிசினஸ் தான் ஆகிப்போச்சு. நீட்டுக்கு அதுதான் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து அவங்க இஷ்டத்தையும் அவங்க இது பண்ணிடுறாங்க. பட் அதெல்லாம் தவறு. ஒன்ஸ் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை இருந்துச்சுனாக்கா நம்ம தமிழ் தான் தேசிய மொழி இருக்கணும். ஏன் இருக்கணும்? இவ்வளவு பிளஸ் இதுல இருக்கு. இந்தியாவுக்கு வெளியில போயாச்சுன்னா ஹிந்தி யாருன்னா கேட்கறான், மொழிக்கிறான். ஆனா தமிழ் இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்கு, அந்த சிங்கப்பூர்ல இருக்கு, இதுல கொஞ்சம் இது இருக்கு, இத்தனை பேர் இருக்கு. இந்தியாக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. வேற நாடு மாதிரியே பேசுறீங்கன்றாங்க மத்திய அமைச்சர். யாரு எதுக்கு? இந்தியாக்குள்ள தமிழ்நாடுன்றது ஒரு அங்கம், நீங்க தமிழ்நாடு தனிநாடுன்ற மாதிரி பேசுறீங்கன்றாங்க. தமிழ்நாடுனா முதல்ல ஓகே இல்லைங்க. தமிழ்நாடு ஒரு பீரியட்ல தமிழ்நாடுக்கு உள்ளே இந்தியா இருக்கு. எப்படின்னாக்கா இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட பேர் இப்பதான் வந்தது. இங்கிருந்து மொடகாஷ்கர் வெறும் யாரோட ஆட்சி இங்க இருக்கு? தமிழ்நாடு, தமிழோட ஆட்சி இங்க இருக்கு. அப்ப அப்போ வந்து தமிழ்நாடுக்குள்ள இந்தியா இங்க இருக்கு. இப்போ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்கு, அது வேற விஷயம். அப்போ வந்து எங்கன்னு இருக்கா? திருக்குறள்ல வந்து உலகம் தான் எழுதி இருக்கு, 200 வாட்டி எழுதி இருக்கு. அப்போ நம்ம தானே எல்லாமே இருக்கும். இந்தியான நாடே அப்போ வந்து பேரே கிடையாது. நம்ம அழகான ஆளுநர் என்ன சொல்றாரு, நம்மளோட கவர்னர், இது தமிழ்நாடே கிடையாது, சிலப்பதிகாரம்ல அது எழுதி இருக்கு. அவருக்கு வந்து போஸ்ட் தமிழ்நாடு தேரும். அவன் சொல்ல தமிழ்நாடு நீங்க சொல்லக்கூடாது. நான் பாருங்க நம்ம எங்க போய் எடுத்து போறாங்க. கவர்னர் நம்மளோட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தானா? கண்டிப்பா இது சந்தேகம். பணம் தருவேன்னு சொல்றது எல்லாமே ஒரு மிரட்டல் அப்படின்னு. மிரட்டல் தான் சொன்னேன். இது வந்து அரசியல், இது அரசியல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அரசியல்னாக்கா ரெண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? தமிழ் வந்து வளரக்கூடாது. எது? தமிழ் வளரக்கூடாது. ஏன்னா திருப்பி நீங்க எப்போ பேசுவீங்க? நமக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சதான் நான் பேச முடியும். நார்த்ல வந்து அவ்வளோ கல்வி சரியில்லை, அங்கே வந்து அவ்வளோ எஜுகேட்டடு கிடையாது. எல்லா படிப்புக்கும் இங்கேதான் வராங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க படிக்க கூடாது, நீங்க அப்படியா இருக்கணும். ஏன்னா படிச்சுட்டான்னு நல்லா படிப்பு படிச்சுட்டான்னாக்கா அவங்க கேள்வி கேட்பான். அதுதான் என்ன பண்ண, அங்கே வேலையா இல்லை, கல்வி இல்லை. பாரதியார் என்ன சொல்லுவார்? எந்த ஊர்ல ஒரு கல்வி ஒரு ஸ்கூல் இல்லையா அந்த ஊரை கொளுத்திருங்கனாக்கா பாரதியார் சொல்றாரு. ஸோ அந்த கல்வி இவங்க வந்து இது நம்ம தமிழ்நாடு வந்து அதாவது கல்வி சேர்ந்த நாடு. இவ்வளவு கல்வி இங்கே இருக்கு, இவ்வளவு காலேஜ் எங்கே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் தவறு இருக்கு. அந்த தவறு வந்து கரெக்ஷன் பண்ணியாச்சுனாக்கா உனக்கு கிடையாது. நான் சொல்ல யார் இருந்தானா எத்தனை நாளைக்கு எங்கே இருக்க போறாங்க? மொழி மட்டும் இருக்கும். ராமசாமி, கந்தசாமி, நீங்க நாங்க எல்லாம் போயிருப்போம். மொழி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது கொடுக்கணுமா இல்லை? அதுக்கு அடிமை இருக்கே கூடாது. என்ன லாங்குவேஜ் தேவைப்படுதோ அதை நீங்க கத்துக்கோங்க. கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுனாக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் தாய்மொழி கம்பல்சரி. தமிழ் மொழி பேசிதான் ஆகணும், கத்துக்குதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். 2வது இங்கிலீஷ், 3வது ஹிந்தியா, பஞ்சாபியா, குஜராத்தியா என்னன்னாக்கா என்னன்னு கத்துக்கணும். ஒரு விஷயம் கத்துக்கணும் திணிக்காதீங்கன்றீங்க. திணிக்காது, வேற ஒண்ணும் சொல்ல. நீ திணிக்காதீங்க, இதுதான். ஏன் திணிக்கிறீங்க? இன்னொரு பக்கம் இருக்கு, அதான் சொல்ல. அதுக்கு பேக் சைடு இருக்கு. பேக் சைடு என்னன்னாக்கா, நம்ம அழகான வந்து பிரைம் மினிஸ்டர் எங்கே போனானாக்கா திருக்குறள் தான் பேசுறாரு. ஆனா அதுக்கு பேசிட்டு பட் பண்றதெல்லாம் இப்படி இருக்கு. நிதி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்? கல்விக்கு ஏன் நிதி கொடுக்க மாட்டீங்க? நீ ஹிந்தி. அப்ப இதுல என்ன தெரியுது? பொலிட்டிக்ஸ் தானே அது. வள்ளுவர் பேர் சொன்னா மட்டும் போதுமா? இது பொலிட்டிக்ஸ் தான். பொலிட்டிக்ஸ் அதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னாக்கா, நம்ம எங்கே மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கால எத்தனை நாடு கிட்ட 7-8 நாடு சேர்ந்து அழிச்சாங்க.
மனிதர் மட்டும் அழிக்கல, அவங்க வரலாறு அழிச்சாங்க. ஏன்னா வரலாறு அழிச்சாச்சுனாக்கா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. வரலாறு அழிச்சானாக்கா மொழி போயிடும். மொழி அழிக்கிறது தான் இந்த வேலை. சுத்தி பண்றாங்க. இதை புரிஞ்சு போச்சுனாக்கா முன்னாடி வேற ஒண்ணும் இல்லை. தமிழுக்கு ஒண்ணு அப்படின்னா ஜஸ்வந்த் சிங் வந்து முன்னாடி நிப்பாரா சண்டைக்காக? எதுக்கு தமிழுக்கு ஆபத்து வருது, தமிழுக்கு ஆபத்து வரணுங்க சார். இது வந்து நம்ம தகராறு பண்ணிட்டு அது பண்ணலையே. அதான் வந்து நம்ம வந்து தகராறு பண்ண நம்ம வந்து அதான் வந்து நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குனாக்கா நம்ம சொல்றோம் இப்படி எல்லாம் இருக்கு. தவறு இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். பாரதியார் தான் சொல்றார், ஒரு தவறு நடக்குதுனாக்கா தலை நிமிந்து தான் ஆகணும், தலை பேசி தான் ஆகணும். ஆமா, அதாவது ஒரு தவறு நடக்குதுனாக்கா அது பேசிதான் ஆகணும், அது தப்பு கிடையாது. அது பாரதியார் தான் அதான் பாடுறாரு. ஸோ வந்து ஜஸ்வந்த் சிங் நிற்கிறாரா இல்லையா நீங்க ஆண்டவன் உங்களுக்கு ஒரு இது கொடுத்து அவரும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னமா நீங்க தலை ஆட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யோசிச்சதுக்கு நான் பேசுறது தப்பா ரைட்டா. வீட்டுல இங்கிலீஷ் வந்துச்சு, ஏன் வந்துச்சு? தவறு நம்புது. யாருக்கு வந்து மம்மி தான் பிடிக்குது, அம்மா பிடிக்கல. ஏன்? இந்த மாதிரி அட்மாஸ்பியர் அந்த மாதிரி எடுத்து வந்துட்டாங்க. நீங்க வந்து தமிழ்ல பேசாச்சுன்னா இவருக்கு அவ்வளவுதான், இங்கிலீஷில் பேசினா இல்லை ஹிந்தியில பேசினா நான் டைரக்டா மேலே இருந்து வந்த மாதிரியும், நீங்க தமிழ்ல பேசினா நீங்க இங்க இருக்க தமிழ் உங்களுக்கு இங்கிலீஷ் தரலையா, அது வந்து மைண்ட் செட்டப். இது வந்து செட் ஆகி போச்சு, சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கும். ஆமா, அதான் நான் சொல்றேன் இல்லையா. சைனால வந்து என்ன அவங்க சைனாக்காரங்க இவ்வளவு வளர்ந்துட்டாங்க, அங்கே வந்து என்ன அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறாங்களா? கிடையாது, அவங்க மொழி தான் இருக்கும். அந்த மொழியில அவங்க பேசினாதான் எல்லாம் கரெக்டா பண்ணும். நான் வந்து வேற மொழியில யோசிக்கினா சரியா வராது. நான் எந்த மொழியில தமிழ் மொழியில பண்ணாதான் எனக்கு நல்ல அறிவு வரும், நல்ல இது வரும். எந்த மொழியில நான் அடுத்த மொழியில பேசிட்டு இது பண்ணா எப்படி நம்ம சரியா வரும்? அதே மாதிரி சைனீஸ்ல சைனால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது, சைனா கிடையாது. அங்க வந்து வெறும் அவங்க மொழி சைனீஸ் மொழி தான். அவங்க டெவலப் ஆகலையா? உலகத்திலே ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்பர் 1 அவங்க தானே இருக்கிறாங்க. ஐன்ஸ்டைனுக்கு என்ன இங்கிலீஷா தெரியும், ஹிந்தி தெரியும். ராஜேந்திர சோழனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டிருக்கா, உலகமே பயப்படுது. அவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு இங்கிலீஷே தெரியாது, வெறும் தமிழ் தான் தெரியுது. அது அருமை இருக்கா இல்லையா? அவர் கட்டினார் என்ன சொல்றோம், அவர் சான்ஸ்கிருத டெவலப் பண்ண. சரி, சான்ஸ்கிருத் டெவலப் பண்ணா சான்ஸ்கிருத் எத்தனை எழுத்து இருக்கு? 44. கோபுரம் கட்டி இருக்கு 216 அடி ஹைட்டு. என்ன கணக்கு வச்சு கட்டினாரு? இந்த எவிடன்ஸ் பத்தாதா? அவங்க கூட அங்கே லிங்கமோட ஹைட் எவ்வளவு? 12 அடி. 12 உயிர் எழுத்து இருக்கு. 12 உயிருக்கு 12 லிங்கமோட ஹைட் இது இருக்கு. அந்த பீடம் இருக்கு இல்லையா, 18 அடி இருக்கு. 18 அடினாக்கா கரெக்டா உயிர் மை எழுத்து எத்தனை இருக்கு? 18. ஸோ வந்து 216 அடி இருக்கு. அப்ப நந்தியில இருந்து அந்த லிங்கம் டிஸ்டன்ஸ் 247 அடி இருக்கு. ஏன் இந்த தமிழனோட இந்த இது ஒண்ணு பத்தாதா? உலகமே அரசியல் பண்ணக்கூடாதுன்றீங்க. கண்டிப்பா அரசியல் வந்து இதே வரவே கூடாது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வணக்கம்.